ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், இந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு பூஜை தட்டு தான். அர்ச்சனை தட்டு மாதிரி நல்லா தேங்காய் பழம், பூ எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த காலத்து பீஸ், நல்ல கனமாக இருக்கக்கூடியது, அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது. சுற்றிலும் அந்த அந்த பிளேட்டோட இதில் ஃபுல்லாக வரும்பில் பித்தளை கம்பி கொடுத்தே மடக்கி விட்ருப்பாங்க. இப்போ வர பிளேட்டெல்லாம் அந்தளவுக்கு கனம் இருக்காது. இது எவ்வளோ அழுத்தமாகவும் இருக்கும். அந்த வரும்பு மடக்கி இருக்கிறதுனால இன்னும் எவ்வளோ காலம் ஆனாலும் இன்னும் பல வருஷங்களுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தோம்னா பளபளப்பு பார்த்தோம்னா இது அந்த காலத்து பீஸு. ஆனால் எவ்வளோ பளபளப்போட அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. சைஸ் 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட்டு 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம கோயிலுக்கு வேறு வெளியூர்களுக்கே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பையில் எடுத்து வச்சு, இந்த ஒரு பிளேட் எடுத்து வச்சு நம்ம கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கோயிலில் நம்ம கவரில் தான் இப்போ எல்லாமே கொடுக்குறாங்க. அதை மாற்றி வச்சு நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். இந்த பீஸ் 1100 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு பானை தான். இந்த மாதிரி பானை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சிலது ஈயம் பூசி வரும், சிலது ஈயம் பூசாமல் வரும். இந்த இதில் ஈயம் இல்லை. சைஸ் 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உயரத்துக்கு 5 இன்ச்சு அகலம் இருக்குது. ஒரு 3/4 லிட்டர்கிட்ட கொள்ளளவு உடையது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. பூஜை பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் 1100 விலை கொடுக்குறேங்க. 1100. ஏற்கனவே உள்ள பூஜை தட்டும் 1100. அடுத்ததாக பார்க்குறது செம்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். இது நல்ல கனமான குண்டா. நம்ம பார்க்குறதுக்கு இதில் தெரியாது, நம்ம தூக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல கனமான உள்ளது. அதே மாதிரி வரும்பும் நல்லா மடக்கி விட்டது. இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரி வரும்பு மடக்கியெல்லாம் கிடைக்காது. இது பார்க்குறத விட இது உணரும் போது தெரியும். இது நல்லா அழுத்தமாக திருத்தமாக உள்ள பீஸ். இது சைஸ் உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வரக்கூடியது. பியூர் காப்பரு உள்ள ஈயம் பூசி இருக்குது. அந்த பீஸ் 1400, 1400ங்க. அடுத்ததாக பார்க்குறது பிங்க் கிளாஸில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி இருக்கக்கூடிய பவுல் தான். 3 பீஸ் இருக்குது இப்போ அவைலபிள். இது மேட் இன் ஜப்பான்னு கீழே அந்த கண்ணாடியிலேயே அச்சிலேயே இருக்கும். இது பிங்க் கிளாஸுங்கிறது டிப்ரெஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நார்மலாக இந்த இதிலே பேர் பொறிச்சிருப்பாங்க. இதெல்லாம் 80-100 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸு. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஆன்டிக் அப்படிங்கிறதுல கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா இது பிங்க் டிப்ரெஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு அதில் வரும், நெட்லேயே வரும். அதுலேயே மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கிறதுக்கெலாம் வேல்யூ இருக்கக்கூடியது. இந்த பீஸ் 3 ஒரு பீஸ் 400 1200 விலை கொடுக்குறேங்க. 1200 ஃபார் 3. ஏன்னா இதெல்லாம் வியாபாரியாக மாறக்கூடியது. கை மாறி கடைகள்லேயே வச்சுப்பாங்க. அடுத்ததாக பார்க்குறதும் அதே மாதிரி தான். பீங்கானில் உள்ள ஒரு சின்ன பீஸு. இதுவும் ஜப்பான், மேட் இன் ஜப்பான்னு பின்னாடி இருக்கும். இதெல்லாமே கலெக்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். வித்தியாசமான பொருட்களை காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் சீலில் பார்த்தோம்னா மேட் இன் ஜப்பான் போட்டு சீல் போட்டிருக்கோம். அதெல்லாம் வருஷம் இருக்கக்கூடியது. அந்த வருஷத்துக்காக, அந்த சீலுக்காகவே இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி. இது 400ன்னு கொடுக்குறேங்க. இப்போங்க இது அடுத்ததாக பார்க்குறது பூ உருளி. ஒரு சின்ன சைஸ் உள்ள ஒரு பூ உருளி தான். தகட்டில் செஞ்சது கிடையாது, உருக்கில் செஞ்சது. நல்லா கனமாக உள்ளது. ப்ளஸ் 3 சைடும் சின்னதாக மெல்லிஸாக பாதம் வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக உள்ளது தான். சின்ன சைஸு 3.5 இன்ச்சு தான் சைஸ் இருக்கும். 1.5 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. 1.5 இன்ச்சுக்கு நம்ம பிரசாதம்லாம் வச்சு வைக்கிறதுக்கு, சாமி பூஜை ரூமில் பிரசாதம்லாம் வச்சு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூ வச்சும் வச்சுக்கலாம். நல்லா ஹேண்டிலும் நல்லா கனமாக இருக்குது. இந்த பீஸ் 900 விலை கொடுக்குறேங்க. 900. நல்லா கனமாக உள்ளது தான். இது உங்களுக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஃப்ளவர் வாஸ் தான். இது கொஞ்சம் ஆன்டிக் மாடல், அந்த காலத்தில் உள்ளது. இதுவும் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது சைஸு. இந்த ஃப்ளவர் வாஸ்லாம் நல்ல கனமாக இருந்தால் தான் சாயாமல் இருக்கும். இது சைஸ் 6 இன்ச்சு சைஸ் இருக்குது ஹைட்டு. ப்ளஸ் மேலேயுமே இந்த வளைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த வரும்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மாறி வரும்பு வர்றதை ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதை வச்சு தான் அது பழங்காலத்து பொருள் அப்படின்னு சொல்கிறது. இது உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறாங்க. 1400. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய பித்தளை, செம்பு, வெங்கலம், அந்த மாதிரி 3 மெட்டல் இருக்குது. கங்காயம்னா சொம்பு மாதிரி 3 மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு கமண்டலம்.
தீர்த்தம்லாம் வச்சுக்கிட்டு முனிவர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பீஸ் இது. யூஸ்வலாக இதில் ஒரே மெட்டலில் கிடைக்கும். இது இந்த தடவை 3 மெட்டல் உள்ளதில் கிடச்சிருக்கு. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரு 300 ml கிட்ட தண்ணி பிடிக்கும். 1600 ரூபாய், 1600ன்னு விலை கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பீஸுமே கொஞ்சம் பார்த்து வித்தியாசமாக தான் எடுத்துக்கிட்டு வரோம். ஒவ்வொன்றுமே ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். இந்த கமெண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனாலே இன்றைக்கி அந்த இதோட சேர்ந்து இந்த ஒரு மரத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஏன்னா யூஸ்வலாக முனிவர்கள்னால் இந்த பீஸும் அந்த பீஸ் தான் வச்சுருப்பாங்க. இது கிடைக்கும், சரி சேர்த்தே போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா வாங்குறவங்க இப்போ நிறைய என்னென்னா இந்த மாதிரி பீஸ்லாம் காரைக்குடியிலே எப்படின்னா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் போகும். நம்ம இன்றைக்கி கடைக்கு சில வித்தியாசமான பொருட்களை நம்ம சேலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை கொண்டு வந்திருக்கேன். அந்த பலகை வந்து உங்களுக்கு 900 ரூபாய், 900ன்னு விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு உள்ளது சைஸ். அது அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு ஸ்ட்ரெயினர் தான். இது காய்கறியெல்லாம் அலசறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கக்கூடியது. 2 சைடும் ஹேண்டிலோட இருக்குது. இந்த பீஸ்லாம் வந்து அதிகமாக மங்கு பாத்திரங்கள் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி பீஸ் அதிகம் கிடைக்காது. 1000 பீஸ் இருக்குன்னா அதில் ஒரு பீஸ் தான் இந்த மாதிரி பீஸ்லாம் வரும். நம்ம வந்து போட்ட பொருட்களே போடக்கூடாது, வித்தியாசமான பொருட்கள் அப்பப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல மட்டும் ஒரு 2 இடத்துல மட்டும் இந்த லேசாக அந்த எனாமல் போயிருக்கு. பரவாயில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி செக்கோஸ்லோவாக்கியிலேருந்து அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து கப்பலில் கொண்டு வந்து இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே கண்டிஷன் நல்லாயிருக்கு. சரி, அப்போ இந்தளவு கிடைக்கிறதே பெரிய விஷயங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 2700 ரூபா, 2700ன்னு விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து 5 இன்ச்சு சைஸுக்கு 8.5 இன்ச்சு அகலம் உள்ளது. எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முளைப்பாரியாக கூட இதை யூஸ் பண்ணுவாங்க சில நேரம். காய்கறி கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் யூனிக்கான பீஸு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு வாங்குகிற இடத்துல கூட கொடுத்து தான் வாங்குகிறோம். அது மாதிரி விற்கும் போதும் அதுக்கான ரேட்டு வச்சு தான் நம்ம விற்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து மங்குலேயே ஜட்ஜ்வேர்னு சொல்லக்கூடியது. இங்கிலாந்து மங்கு. இது ஜட்ஜ்வேருங்கிறது இங்கிலாந்து மங்கு. அது சீல் இருக்கும் கீழே அந்த பாத்திரத்தோட அடியில். இது யூஸ்வலாக டபுள் கலரில் வரும். இது வந்து நல்லா சிங்கிள் கலர்லேயே வந்திருக்கு. இப்போ அந்த பேப்பர் ஸ்டிக்கரோடு இருக்குது பாருங்கள். ஜட்ஜ்வேர் அப்படிங்கிறதுக்கான பேப்பர் ஸ்டிக்கரோடையே இருக்குது. மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கோம் அதுலேயே. சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ். இது 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது. நல்லா இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் அதோட அருமை தெரியும் நமக்கு. அவ்வளோ நல்லா கழுவுறதுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டீ போடுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பொருட்களோட தன்மை, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அவ்வளோ ஹெவியாகவும் இருக்கும், தூக்குறதுக்கு வெயிட்டும் கூட இருக்கும். இந்த பீஸு ஜட்ஜ் பிராண்டுங்கிறது நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ். அது வந்து 2900 ரூபாய், 2900ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு தூக்கு தான். இது நல்லா 2 சைடும் கைப்பிடி வச்ச தூக்கு. நல்லா காப்பர் ரிவீட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா திருத்தமாக நம்ம சமையல் அறையில் எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கனமாக திருத்தமாக இருக்குது. அந்த காலத்து பீஸ் எல்லாமே அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இருக்கிறது தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி. 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்குது. மூடியோட கணக்கு பண்ணோம்னா 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வரும். அந்த பீஸ் தூக்கு வந்து 1800 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1800ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு அடுப்பு தான். இது வித்தியாசமான ஒரு மெட்டலில் செஞ்சுருக்காங்க. என்ன மாதிரி மெட்டீரியல்னே தெரியலை. அவங்க வந்து ஸ்டோனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நமக்கு அது கரெக்டாக தெரியலை. பட் நல்லா இருக்குது பார்க்க. அடுப்பு வந்து யூஸ்வலாக 5 இது உள்ளது இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது மாதிரி கிடைக்கிறது எப்பயாவது தான் கிடைக்கும். ரொம்ப ரேர், கிடைக்காது. இது 3 இது உள்ளது. இந்த 3 இது உள்ளது நல்லா நம்ம நார்மலாக விறகடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த விறகடுப்பு இருந்த எப்படி அமைப்பில் செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி அமைப்பில் இருக்கும். நல்லா இப்பயே இதில் 2-4 சின்ன சுள்ளி மாதிரி பொறுக்கி, சின்ன குச்சியாக பொறுக்கி நம்ம வச்சு அடுப்பு எரிய விடலாம். எரிய வச்சு மினியேச்சர் கிச்சனில் சமைக்கவே செய்யலாம். இந்த மினியேச்சர் இதில் சமையலுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பீஸ் இது. அதே மாதிரி இதுவும் கிடைச்சாலுமே அவங்கவுங்களே சொந்த பர்பஸ்க்கு வச்சுப்பாங்க, சேலில் போட மாட்டாங்க. சைஸ் வந்து 7.5 இன்ச்சு, 7.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உயரம் வந்து 2 இன்ச்சு உயரம் இருக்குது. அகலம் பார்த்தோம்னா 3 இன்ச்சு அகலம் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு சேலில் கொண்டு வரோம். ஒவ்வொரு பீஸையுமே சேலில் கொண்டு வந்து போடுறோம். அந்த அடுப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடைக்காதனால அவங்கவுங்களே வச்சுப்பாங்க, தரமாட்டாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கும். அந்த அடுப்பும் அந்த 3 பீஸு அந்த செட்டு வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறாங்க. 1900. ஒவ்வொரு பொருளுமே ரேரிட்டி அதெல்லாம் பொறுத்து தான் காஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து வெள்ளைப்புத்தலில் உள்ள ஒரு வாத்து டெக்கரேட்டிவ் பீஸ் தான். என்ன ஒரு கண்டிஷனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே ரொம்ப கிடைக்கிறது இல்லை. இந்த வாத்துமே 10 கடைகள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு கடையில் தான் எப்பயாவது தான் கிடைக்கிது. சீலோடு உள்ள ஒரு ப்ராடக்ட்டு.
முழுக்க வெள்ளை பித்தளை அந்த காலத்து பொருள். சைஸ் பார்த்தோம்னா 9 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இது எப்படின்னா அந்த எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான டைப் தான். அந்த கழுத்து பகுதியை லேசாக நம்ம திருப்பினோம்னா அந்த லாக் இருக்கும், அந்த இடத்துல அது ஓப்பன் ஆகும். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த லாக் இருக்கிறத, அந்த சின்ன லாக் இருக்கிறது தான். சைடில் திருப்பினோம்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிக்கும். அதை திறந்து உள்ளே நம்ம பொருள் எதுவும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் செஞ்சுருக்குறாங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இந்த பீஸு. உள்ளேயும் நல்ல திருத்தமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது. இன்றைக்கி நிறைய வித்தியாசமான பொருட்கள் போட்டிருக்கேன். கடைக்கு வேணால் எடுத்துகிட்டு வரதே மோஸ்ட்லி வித்தியாசமான பொருட்களாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். இந்த வாத்து வந்து உங்களுக்கு 6,900 விலை கொடுக்குறேன், 6,900. வித்தியாசமான பொருட்கள் நம்ம போடும்போது நம்ம அதுக்கு தக்கன காஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. போட்ட பொருளே போடக்கூடாது, வேறு வெரைட்டி காமிக்கணும்னு பார்த்து எடுத்துகிட்டு வரோம். அங்கே அந்தளவுக்கு பொருளே இருக்கிறது இல்லை. வெரைட்டி காமிக்கணும்னா எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பீஸ் வந்து அந்த உள்ளே காமிச்ச இடத்துல சில நேரம் ட்ரே மாதிரி வரும். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே காமிச்சேன்னு அந்த இடத்துல இதில் ட்ரே இல்லை, பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து ரோஸ்வுட் தேக்கு 2 மரத்துலேயும் செஞ்ச ஸ்டூலு. இது வந்து இப்போ உள்ள ஸ்டூல் கிடையாதுங்க, ஆன்டிக் ஸ்டூல், அந்த காலத்தில் உள்ளது. இந்த பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த பேட்டர்னுக்காகவே வாங்குவாங்க. எப்படின்னா அது ஒரு இதில் ரோஸ்வுட்டு, ஒரு இதில் தேக்கு, அதாவது பலகை ரோஸ்வுட்டு, நடுவால் இருக்க ஸ்டெம்பு அந்த டிசைன் வந்து தேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பீஸு வந்து உங்களுக்கு 2,800 விலைக்கு கொடுக்குறேன். அடி பீஸும் பீஸும் ரோஸ்வுட்டு, சென்டரில் வந்து தேக்கு. அதாவது அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காக அந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது போக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த டிசைனில் எல்லாத்துலேயுமே நல்லா வரியாக கோடு மாதிரியெல்லாம் டிசைன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பீஸ் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அது பார்த்தோம்னா அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மேலே இருக்க பலகை வந்து தேக்குலேயும் ஸ்டெம் வந்து ரோஸ்வுட்லேயும் அந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே சைஸு, ரெண்டுமே ஒரே இது. ஆனால் ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இது வந்து தேக்கு, கீழேயும் மேப்பாகமும் கீழ்ப்பகுதியும் பாகமும் வந்து தேக்கு, ஸ்டெம்பு அந்த அடிப்பில் இருக்க டிசைன் இது வந்து ரோஸ்வுட்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ யோசனை பண்ணி ஒன்றையும் பண்ணியிருக்கிறது தான், அதுக்கு எவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே. 2,800 2,800 விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. சைஸ் வந்து 8 இன்ச்சு ஹைட் இருக்குது, 6 இன்ச்சு அகலம் இருக்குது. இதெல்லாம் வந்து வித்தியாசமான பீஸ் அப்படிங்கிறதுல கலெக்ட் பண்ணுறது தான். ரொம்ப ஹெவி யூஸ்க்கெலாம் நம்ம பண்ண முடியாது. சிம்பிளாக ஒரு பூஜை பொருட்கள் வச்சுக்கிறதுக்கோ இல்லை ஒரு பூர்லி வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டெம் வந்து சிங்கிள் ஸ்டெம்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக பயன்படுத்திக்கணும். நல்லாயிருக்கு, கண்டிஷன் நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி, மினி அஞ்சரை பெட்டி. நம்ம நிறைய மினியேச்சர் சைஸ் செட்டு போட்டிருக்கோம். அதனால் அது நிறையா வாங்கியிருக்கிறதுனால அந்த வாங்கினவங்க அந்த மாதிரி மினி சைஸில் இருக்க அஞ்சரை பெட்டி, மினி சைஸில் இருக்க மற்ற பொருள்லாம் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அது கிடைக்க வாங்கி போட்டுட்ருக்கேன். இந்த சைஸ் வந்து 5 இன்ச்சு அகலம், 3.5 இன்ச்சு குறுக்கு இருக்குது. 1,300 1,300 விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது. கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம். சைஸ் வந்து 5 இன்ச்சு, இந்த குறுக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு தான் இருக்கக்கூடியது, சின்ன சைஸ் தான். அது நம்ம மினி சைஸில் அஞ்சரை பெட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நகையெல்லாம் போட்டு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு பானை, அதுக்கான ஒரு மூடி. இதுவும் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியதுங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வீட்டு யூஸ்க்கெலாம் ஆகாது. ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கவங்க தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரோஸ்வுட் மூடி, அதுக்கான ஒரு பானை. யூஸ்வலாக இந்த ஒரு பானை செய்கிறதுக்கு ஒரு கன அடி மரம் எடுத்து அதை குடஞ்சி செய்யணும். அது வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த அளவுக்குலாம் குடையவும் முடியாது. நடுவால் வந்து ஒரு டிசைன் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கிடைக்காது, ரேர் பீஸுங்கிற மாதிரி. இதெல்லாம் 100 வருஷம் பழமையானது. இன்றைக்கெலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கே ஆள் கிடையாது. ஒரு வெளியில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மரம் எடுத்து வெளியில் முழுக்க குடஞ்சது பத்தாதுன்னு உள்ளேயுமே அதே மாதிரி அதே திக்னஸ் லெவலில் கடைஞ்சிருக்காங்க, கடைசல் வேலை பார்த்துருக்காங்க. உள்ளே வந்து கை வைக்கிற ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, உள்ளே பானை வெளியில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் உள்ளே குடஞ்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்தளவுக்குலாம் பண்ண முடியாது. அதில் வரியாக வேறு தெரியுது அவங்க வேலை பார்த்துருக்கதோட இது. இந்த ஒரு இடத்துலையும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 2 இடத்துலையும், அதாவது வாய்ப்பகுதியில் லேசாக தெரிப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 100 வருஷமான பழமையான பொருட்கள்லாம் சின்ன இது இருக்கத்தான் செய்யும். பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறதே ரேருங்கிற மாதிரி. நம்ம வேணும்னா மறுபடியும் அதில் கொஞ்சம் நம்ம ஆசாயிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நம்ம என்னது வார்னிஷ் அடித்து அனுப்பிவிடலாம். இல்லை சில பேர் வந்து பழமையோடையே அப்படியே இருக்கட்டும்பாங்க. அப்படியே இருக்கணுங்கிறவங்களுக்கு அப்படியே அனுப்பிவிடலாம். இதை வாங்கின வாக்கிலே தான் நான் போட்டிருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு உயரத்துக்கு 9 இன்ச்சு அகலம் இருக்குது. வாய்ப்பகுதி 6 இன்ச்சு இருக்குது. மூடி தனியாக விலைக்கு கொடுக்குறேங்க. இது மூடி வந்து தனியாக 500 வரும். இந்த ரோஸ்வுட் பானை வந்து 3900 வரும். ரெண்டையும் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம மூடி வந்து இதுக்காக நம்ம கரெக்டாக பொருந்துகிற மாதிரி கரெக்டாக இருக்கக்கூடிய மூடி. சரி, இது நம்ம தனித்தனியாகவே விலை சொல்லிடுவோன்ட்டு சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். நல்ல பெரிய சைஸ் விளக்கு, 1.25 அடி இருக்கக்கூடியது. நல்ல ஹெவியாக வெயிட்டும் ஹெவி வெயிட்டு, 3.25 கிலோவுக்கு மேலே, 3,300 வெயிட்டு. அதே மாதிரி விளக்கு வந்து 1.25 அடி. கொஞ்சம் கூட புழங்காத ஒரு விளக்கு, அந்த காலத்து விளக்கு, யூஸே பண்ணலை. அந்த விளக்கோட அந்த அமைப்புலாம் அவ்வளோ, அந்த 5 முக விளக்கு, அந்த 5 முகம் வச்சுருக்கிற இடத்துலலாம் டாட் மாதிரி வச்சு அந்த டிசைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அமைப்பு பார்த்தாலே தெரியும் அது அந்த காலத்து விளக்குன்னு. இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இன்றைக்கி வர விளக்கெல்லாமே இன்னும் சொல்கிற அது தூக்கும் போதே நமக்கு அது திருப்தி இருக்காது. இது வந்து நமக்கு அது விளக்க கையில் எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு அம்சமாக அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும். ஒத்த விளக்காக இருந்தாலுமே அவ்வளோ நமக்கு ஏற்றி வச்சோம்னா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கக்கூடியது அமைப்பு. அதே மாதிரியே பேஸ் வந்து எப்போதுமே விளக்குக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அது இந்த விளக்குக்கு நல்ல பேஸ் நல்ல அகலமாக இருக்குது. பார்த்தோம்னா அதையுமே பார்ப்பேன். 7.25 இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்குது. நல்ல கண்டிஷனாக நல்ல தெளிவாக திருத்தமாக உள்ள விளக்கு. இது வந்து ஒரு கிலோ வந்து 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. 3,300 இருக்குது. 4900 விலைக்கு கொடுக்குறேன். இது வந்து 2ஆக நம்ம வந்து கலட்டிக்கிற மாதிரியான டைப்பில் இருக்குது. 3ஆக கலட்ட முடியல, 2ஆக தான் கலட்ட முடியுது. ரெண்டு பாகமாக மேற்பகுதி தனியாகவும் கீழே இருக்கிறதையும் தனியாகவும் கழட்டிக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நம்பருக்கே நீங்கள்